Hi guys, welcome to Sweet Chili சமையல். ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் ஆனால் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் தாராளமாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதில் அவ்வளோ ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ரோட்டீன் வடை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு, அதாவது 250 கிராம், 1/4 கிலோ அளவுக்கு இந்த பச்சை பயிரை 2லேருந்து 3 வாட்டி நல்லா கழுவுனதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். ஊற வச்ச பச்சை பயிரை ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது, தண்ணி இருந்துச்சுன்னா வடை வராது. இது அப்படியே ஃபில்டர் ஆகிட்டு இருக்கட்டும். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்தது, ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, தோலோட ஒரு 5 பல்லு பூண்டு. நீங்கள் வந்து தோல் உரிச்சிட்டு கூட போடலாம், தோலோட போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். ஃபஸ்ட்டு இது வந்து குறைப்பாக அரைச்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சுருக்க பச்சை பயிர் இது போட்டு நல்லா கட்டியாக அரைச்சிக்கணும். பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச பச்சை பயிர், அதாவது முழு பயிர் போட்டுக்கலாம். ஏன்னா அங்கங்கே நம்மளுக்கு நம்ம வடை செய்யும்போது கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதுக்காக முழு பயிர் போட்டுட்டு மீதி இருக்கிறத அரைச்சிட்டு இப்போ நம்ம அந்த பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நல்லா கட்டியாக இருக்கணும், அப்போ தான் வடை வந்து கொஞ்சம் திக்காக வரும். தண்ணியாக பண்ணிட்டீங்கன்னா நிறைய வந்து சேர்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அரிசி மாவு. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் சீரகமும் பொடி பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், இது வேணான்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்துருக்கோம். கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே அரிசி மாவு சேர்த்துக்கலாம். எதுக்குன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வந்து கோட்டிங்க்கு வந்து நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கணும். கொஞ்சம் வந்து லிக்விடாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வடை மாதிரி தட்டி போட வேண்டியது தான். இந்த பச்சை பயிர் வடையை கொஞ்சம் வந்து தின்னாவே பண்ணிக்கோங்க. ஏன்னா திக்காக பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளார வேகாது. கொஞ்சம் தின்னாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கூட நம்மளுக்கு அந்த பச்சை பயிர் வாசனை வராது, கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வந்து தட்டி போட்டுக்கோங்க. வடையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹை ஃப்ளேம்லலாம் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சோம் அப்படின்னா தான் கொஞ்சம் டைமாக உள்ளார நல்லா வேகும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 சைடு நல்லா கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இதுக்கு முன்னாடி இந்த ரெசிபி ட்ரை பண்ணவங்களுக்கு தெரியும் இதோட டேஸ்ட் எப்படின்னு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இதோட டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாம், கண்ணை மூடிட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரெசிபி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக கொடுத்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது டெய்லியும் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹேர் வந்துட்டு அதிகமாக வந்து க்ரோத் ஆகி வளரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 சைடு நல்லா கலர் வரட்டும், நம்ம எடுத்துடலாம். வடை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வேண்டாம், ஏன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் எடுத்ததுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆகும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். நல்லா சுட சுட சர்வ் பண்ணுங்கள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளுக்குள்ளார கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற இந்த வடையை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு ரெசிபியில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ.